கைஸ், யூசுவலாகவே எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும். அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணுங்கிட்ட இருந்து கிடையாது, பசங்கிட்ட இருந்து மட்டும்தான். அதில் ஒரு டிஎம், ஒரு ப்ரோ வந்து எனக்கு மெசேஜ் அனுப்பு, ஹாய் ப்ரோ. நானும் ஹாய் ப்ரோன்னு ரிப்ளை பண்ணேன். ப்ரோ யூ ஹாவ் குட் ஃபிசிக் ப்ரோ அப்படின்னு அனுப்புனேன். நான் கொஞ்சம் சஸ்ஸாக தான் வந்து ஓகே ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ எனக்கும் உங்களை மாதிரி பாடி பில்ட் பண்ணணும்னு சொன்னார். அப்போ தான் நிம்மதிச்சாப்பா, வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு. அப்போ நான் சொன்னேன், ப்ரோ என்ன மாதிரி எதுக்கு ப்ரோ, என்னோட பெட்டராகவே பில்ட் பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தால் போதும் ப்ரோ அப்படின்னு சொன்னேன். ஓகே ப்ரோ நான் இருக்க ரெடி தான், எனக்கு உங்களோட டயட் மட்டும் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் யோசிச்சு ஓகே நான் என்ன அனுப்பியிருப்பேன், இன்க்ரீடியன்ஸ் மட்டும் அனுப்பிவிட்டேன். அதாவது இன்க்ரீடியன்ஸ்னால் என்னென்ன சாப்பிட்றேன்றதை மட்டும் தான் அனுப்பிவிட்டேன். அதை பார்த்துட்டு அவர் என்ன ரிப்ளை பண்ணியிருக்கணும், ஏதாச்சும் டவுட் கேட்பாரு, ஓகே எவ்வளோ ப்ரோ சாப்பிடணும் அந்த மாதிரி கேட்பாருன்னு நினச்சேன். அவர் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ளஸ் இப்படின்னு என்னடா தம்ஸ் அப் போடுறாரு. சரி ஓகே ப்ரோக்கு வந்து அக்யூரசிலாம் தேவையில்ல போல, கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான், அதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் ஸ்டோரி போட்டிருக்காரு. நான் ஸ்டோரி பார்க்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். சரி எதுக்கு அப்படின்ட்டு நானும் விட்டுட்டேன். அடுத்த நாள் ஸ்டோரி தொட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்படி ஒரு போஸ்டில் நிற்கிறாருங்க, பின்னாடி ஃபுட் கோர்ட்டு. நேற்று தான் நான் வந்து டயட்டு இதெல்லாம் அனுப்பி விட்ருக்கேன். அப்படி நியாயப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தான் டே 1. என்ன பண்ணியிருக்கணும், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். எப்படிங்க எனக்கு புரியல. இந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், இல்லை 1 வீக் அப்புறம் போட்டிருக்கணும். நான் நினச்சிருப்பேன் ஓகே ப்ரோவால் கிரேவிங் கண்ட்ரோல் பண்ண முடியல போல், ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சீட் எடுக்கிறாரு, தட்ஸ் ஃபைன் அப்படி நினச்சிட்டு நார்மலாக விட்டுருப்பேன். நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே சொல்லுவேங்க, யூஸ்வலாக அவங்க நான் கடைக்கு போனாலோ எங்கேயோ போனாலும் அவங்க ஏதாச்சும் சிப்ஸ் பேக்கெட் சாப்பிட்டாலும் இதை கரைக்க ஒரு நாள் ஆகும், இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்டெப்ஸ் நடக்கணும், இவ்வளோ ஓடணும்டா அப்படி இப்படி நான் பேசிகிட்டு இருப்பேன். அவங்க என்னை திட்டாத குறையாக பார்ப்பானுங்க, அடிக்காத குறையாக பேசுவானுங்க. அவங்கக்கிட்டே அப்படி நான் பேசுகிறேன்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் யாருன்னே தெரியாதவர் ஹெல்ப் கேட்டார்னா ஓகே அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் நான் சொன்னேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டானா எந்த மிஸ்டேக் இல்லாத அளவுக்கு நான் சொன்னேன். அடுத்த நாளுங்க இப்படி போட்டு இப்படி எனக்கு அப்போ புரிஞ்சுது அவரோட தம்ஸ் அப்புக்கு. ஓகே ப்ரோ கீப் இட் அப் அப்படி ஒரு தம்ஸ் அப் அனுப்பியிருக்காரு. நான் இதனால் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எதுனாலும் பண்ணுங்க. இது அவனை மாதிரி ஆகணும் இவனை மாதிரி ஆகணும்னு நினச்சிட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் முடியும். ஓன் இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கோங்க. நான் இப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னா இதை நான் 4-5 வருஷம் உட்காந்து செதுக்கியிருக்கேன். அதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து நீங்களும் கஷ்டப்பட ரெடியாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் ரெடியாக இருங்க. ட்ரீம் ஃபிசிக் வேணும்னா இதெல்லாம் பண்ணணுங்க. பண்ணாமல் ஈஸியாக எதுவுமே வராது.